ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் வந்து இன்றைக்கி வாழைப்பழ பச்சி தாங்க செய்ய போகிறோம். ஸோ வாழைக்காய் பச்சி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து வாழைப்பழத்தை வச்சுக்கொண்டு பச்சி வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 2 பொருட்கள் இருந்தாலே போதும். நான் வந்து கடலைமா அதே மாதிரி வாழைப்பழம் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ ஓகே, நாங்கள் வந்து செய்ய தொடங்கிடலாம். பாருங்கள், முதல்ல வந்து நாங்கள் வாழைப்பழத்தை எடுத்து தோலை வந்து உரிச்சிடலாம். ஸோ நான் வந்து 2-3 வாழைப்பழம் வச்சுக்கொண்டு இந்த வாழைப்பழ பச்சி வந்து செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வந்து செய்து கொள்ளலாம். யாருக்கெல்லாம் வாழைப்பழ பச்சி வந்து பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராகவே இருக்கும். நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வந்து 3 வாழைப்பழம் வந்து எடுத்துருக்கிறேன். ஓகே, இதை வச்சுக்கொண்டு செய்ய தொடங்கிடலாம். முதல்ல வந்து வாழைப்பழத்தின நுனி பகுதியை வந்து வெட்டி நீக்கிடுவோம். ஸோ பாருங்கள், வாழைப்பழத்தை வந்து நடுவால் செண்டாக வந்து வெட்டி எடுத்துட்டு நீளப்பாட்டில் வந்து நாங்கள் வெட்ட வேணும். சரியான சின்னதாக வந்து நாங்கள் வெட்டக்கூடாது ஒல்லியா, அதாவது அதில் ஓரளவு பெரிய பதத்தில் வந்து நாங்கள் வெட்ட வேணும். பாருங்கள், இப்படி வந்து நாங்கள் பீஸ் போட்டோம்னு சொன்னால் ஓகே. இந்த அளவில் வந்து நாங்கள் பீஸ் போட்டுக்கொள்ளலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் அதே மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். வாழைப்பழ பச்சி வந்து பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு இனிப்பு புளிப்பு சுவையோடு வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஓகே, பாருங்கள், எல்லாமே வந்து வெட்டி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் மாக்கலை வந்து ரெடி பண்ண வேணும். ஸோ மாக்கலை வந்து ரெடி பண்ணிடலாம். மாக்கலவைக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துட்டு நான் வந்து கடலை மாதாங்க போட போகிறேன். ஸோ கடலை மாவு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ கடலை மாவோடு நான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கொள்கிறேன். அதோடு வந்து 1-2 மிளகுமே வந்து இடித்து நான் போட்டுக்கிறேன் உரைப்புக்காக. ஓகே, இப்போ வந்து தண்ணியை விட்டு நாங்கள் வந்து பதத்துக்கு ஏற்ற மாதிரி குழச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லபடியாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே, பாருங்கள், ரெடி ஆகிட்டுது. இந்த பதத்துக்கு வந்து சொன்னால் ஓகே. நான் வந்து நிறைய தண்ணி சேர்க்கல. என்னென்னு சொன்னால் அந்த வாழைப்பழத்துலேயே வந்து ஈரத்தன்மை இருக்கிறதால நாங்கள் வந்து நிறைய தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ பாருங்கள், இப்படி சேர்த்துட்டு அதை வந்து நாங்கள் இந்த மாக்கலவைக்கில் வந்து துவைச்சி எடுத்துடலாம். ஸோ இப்படியே ஒன்றா வந்து நாங்கள் துவைச்சி எடுத்துடுவோம். ஸோ துவைச்சி எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து வச்சுக்கிறேன். இது வந்து 5 நிமிஷத்துலேயே வந்து செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. சின்ன பிள்ளைகளுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ரெடி ஆகிட்டுது. எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மாக்கலவைக்கில் துவைச்சி எடுத்தாச்சு. இனி வந்து இதை நாங்கள் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்க, கடாயை சூடு பண்ணி எண்ணெயுமே வந்து கொதித்து வந்துட்டுது. இப்போ வந்து ஒன்றா போட்டு நாங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். உடனே வந்து நாங்கள் திருப்பி விடக்கூடாது. ஓரளவு கலர் மாறினோன்னு நாங்கள் வந்து மற்ற பக்கத்துக்கு வந்து திருப்பி விட்டுடலாம். பாருங்க, நல்லா வந்து பொரிஞ்சு வருது. இந்த பொன்னிற கலரில் வந்து வந்துட்டுன்னு சொன்னால் ஓகே. பாருங்கள், இது வந்து பொரிஞ்சு வந்துட்டு. ஸோ இதை வந்து நாங்கள் இறக்கி எடுத்துடலாம். ஓகே, சூப்பர் டேஸ்டியான வாழைப்பழ பச்சி வந்து ரெடி ஆகிட்டுது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், செம்ம ஜூஸியாக சூப்பராகவே வந்து இருக்குது. சாப்பிட்டு பார்க்கல வந்து ஒரு இனிப்பு புளிப்பு சுவையோடு வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து பிடிக்காதவங்களே வந்து இருக்க மாட்டாங்க. நீங்களுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.